ஆனந்த மலர்களாக அன்பியம் மலர வேண்டும். ஆவியின் கொடைகள் அனைத்தும் அகிலத்தை நிரப்ப வேண்டும். மானிட நேயங்கள் மண்ணில் மலர வேண்டும். இந்த மண்ணில் மலர வேண்டும். ஆனந்த மலர்களாக அன்பியம் மலர வேண்டும். ஆவியின் கொடைகள் அனைத்தும் அகிலத்தை நிரப்ப வேண்டும். விசுவாசம் அன்பு நம்பிக்கை என்னும் கடவுளின் கொடைகளில் அதில் அன்பொன்று மட்டும் இறைவனின் வழியில் அகிலத்தை ஆளுமே. விசுவாசம் அன்பு நம்பிக்கை என்னும் கடவுளின் கொடைகளில் அதில் அன்பொன்று மட்டும் இறைவனின் வழியில் அகிலத்தை ஆளுமே. விண்ணவரின் அன்பின் அரசு மன்னவரில் நிலைக்க வேண்டும். அன்பின் அரசு மன்னவரில் நிலைக்க வேண்டும். புனித புவாளம் இசைத்திட இணைவோம். வாழ்க அன்பியம் நிறை வாழ்வின் கேடயம். வாழ்க அன்பியம் நிறை வாழ்வின் கேடயம். ஆனந்த மலர்களாக அன்பியம் மலர வேண்டும். ஆவியின் கொடைகள் அனைத்தும் அகிலத்தை நிரப்ப வேண்டும். மானிட நேயங்கள் மண்ணில் மலர வேண்டும். இந்த மண்ணில் மலர வேண்டும். கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று பாஸ்கா காலத்தின் 3ஆம் ஞாயிறு. இன்றைய வழிபாட்டில் நாங்கள் ஒன்று கூடி வருகின்ற வேளையில் எமது பங்கு உலகளாவிய திரு அவையுடன் இணைந்து சிறு கிறிஸ்தவ குழுமங்களின் ஞாயிறை, அதாவது அன்பிய ஞாயிறை கொண்டாடுகின்றது. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் சிறிய கிறிஸ்தவ குழுமங்கள் கூட்டொருங்கிய திரு அவையின் பணியின் இதயம் என்பதாகும். இன்றைய நற்செய்தியில் எம்மாவுஸ் நோக்கி பயணிக்கின்ற சீடர்களை நாங்கள் சந்திக்கின்றோம். அந்த சீடர்களைப் போலவே நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் சுற்றுப்புறங்களில் மற்றும் சிறிய குழுமங்களில் இயேசு நம்முடன் நடப்பதை நாங்கள் உணர்கின்றோம். நமது அன்பியங்கள் தமது திரு அவையின் பணி வாழ்வின் இதயமாக இருக்கின்றன. எமது அன்பியங்கள் நாம் ஒருவர் ஒருவருக்கு செவிமடுக்கவும், எமது விசுவாசத்தை பகிர்ந்து கொள்ளவும், அப்பத்தில் பங்கு கொள்ளுகின்ற பொழுது மத்தியில் எழுந்தருளி வருகின்ற இயேசுவை உணர்ந்து கொள்ளவும் அழகான சந்தர்ப்பங்களாக அமைகின்றன. அன்பியங்கள் கூட்டொருங்கியக்க திரு அவையாக நாங்கள் கூடி வருவதற்கு மட்டுமல்ல,
அங்கிருந்து நாம் பெற்றுக்கொண்ட அழைப்பினால் புறப்பட்டு செல்லவும் எம்மை அழைக்கிறது. இந்த அன்பிய சமூகங்கள் தேவையுள்ளவர்களுக்கு ஆறுதல் கூறவும், மனமுடைந்தவர்களுக்கு துணையாக இருக்கவும், நமது அன்றாட வாழ்வில் உயிர்த்தெழுந்த சாட்சியம் சொல்லவும் எமக்கு வலிமை தருகின்றது. நன்றி நிறைந்த உள்ளத்துடன் இந்த வழிபாட்டுக்குள் நுழைவோம். நமது ஒற்றுமை பலப்படுத்தப்படவும், நாம் செய்யவிருக்கின்ற பணிகளுக்காக நம்மை ஆர்வத்துடனும் அர்ப்பணிப்புடனும் கையளிக்கின்ற துணிவு பெறவும் தூய ஆவியாரின் வரங்கேற்று மன்றாடுவதோடு ஒரே சமூகமாக திருப்பலியில் கலந்து கொள்வோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஞாயிறு திருப்பலியிலே பாஸ்கா காலத்தில் 3வது ஞாயிறிலே நுழைந்திருக்கின்றோம். மனித பலவீனங்கள், மனித கண்ணங்களை தாண்டி ஆண்டவர் எங்களை வழிநடத்துகிறார் என்கிற அந்த உணர்வோடு எமது ஆண்டவர் இயேசுவின் கல்வாரி பலியினில் பங்கெடுப்போம். எங்களை அதிகமாய் அன்பு செய்கிற அந்த ஆண்டவர், எங்களை அறிந்திருக்கிற அந்த தகப்பன், என்னுடைய சிந்தனை, என்னுடைய செயல், என்னுடைய வார்த்தைகள் அனைத்தையும் அவர் அறிந்திருக்கிறபடியினால் அவரிடத்திலே எங்களை ஒப்பு கொடுப்போம். இந்த உலக போக்கில் நாங்கள் போகாமல் அந்த ஆண்டவருடைய அன்பை சுவைக்கிற பிள்ளைகளாகவும், எங்களுடைய பொது வாழ்விலும் தனிப்பட்ட வாழ்விலும் உண்மையுள்ளவர்களாக இருக்கவும், ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழவும், ஒருவரை ஒருவர் தாங்கி அன்பு செய்து, இன்றைய முன்னுரையிலே வாசிக்கப்பட்டது போல ஒருவருக்கு ஒருவர் துணை புரிந்து ஒத்தாசையாக இருந்து உடைந்த மனிதர்களை கட்டுகிற ஒரு அன்பிய குடும்பமாக இந்த திருச்சபை வளரவும், எங்களோடு வாழ்கிற மனிதர்கள் இறையன்பையும் சமாதானத்தையும் சுவைக்கும் வண்ணமாக எங்களுடைய சொல்லும் செயலும் இருக்கவும், நாங்கள் அறிந்தும் அறியாமலும் பிறருடைய மனதை புண்படுத்தி இருந்தால் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். இந்த கல்வாரி பலி உண்மையான இயேசுவின் பலியாக இந்த திருச்சபையில் வாழ்கிற மக்களுக்கென ஒப்பு கொடுக்கப்பட்ட பலியாக மாற வேண்டுமெனில் உண்மையான மன வருத்தத்தோடும் வேதனையோடும், ஆண்டவரே, உமக்கு எதிராய் நாங்கள் செய்த பாவங்களை மன்னியும் அப்பா, எங்களை அறியாமல் எங்கள் நாவினாலும் எங்கள் கண்களின் பார்வைகளினாலும் பிறரை அவமதிக்கிற சொற்களை எங்கள் காதுகளினால் கேட்டதினாலும் எங்கள் செயல்களினால் என்னுடைய அயலானுக்கு வருத்தம் கொண்டு வந்த, அவனுடைய இதயத்தையும் அவனுடைய வாழ்க்கையையும் சீர்குலைத்த சந்தர்ப்பங்களை நாங்கள் நினைத்து பார்ப்போம். ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தூய ஆவியானவரை புறம் தள்ளி நான் என்கிற அகங்காரத்திலே வாழ்ந்த நாட்கள், வாழ்ந்த நிமிடங்கள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டி, ஆண்டவரே, உம்முடைய இந்த திவ்ய பலியில் நான் கலந்து கொள்ளுகிற பொழுது உம்முடைய பரிசுத்தமான அந்த பிரசன்னத்திலே நான் நிலைத்திருக்கவும், உண்மையான மகிழ்ச்சியும் அன்பும் என்னுடைய இருதயத்தை நிறைக்கவும் நீர் என்னை தொட்டு ஆசிர்வதிப்பீராக என்று மௌனமாக எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும்
அன்பிய குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து மனம் வருந்தி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்தவரையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமையுண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். யாம் உமது மேலால் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராகும் இறைவனே, இறைவனின் விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டிருக்கும் தேவ தந்தை இறைவனே, தேவ மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகும் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையில் நின்று நிச்சயமாக ஜனித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே, உம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, புதுப்பிக்க பெற்ற இளமை உணர்வுடன்
மக்கள் என்றும் அக்களிப்பார்களாக. அதனாலும் சொந்த மக்கள் என்ற மாட்சியை மீண்டும் பெற்றுள்ள நாங்கள் உயிர்ப்பின் நாளுக்காக பேரின்பத்துடனும் உறுதியான எதிர்நோக்குடனும் காத்திருக்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மரணம் இயேசுவை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, திருவசனங்கள் 14, 22 தொடக்கம் 33 வரை. பெந்தகோஸ்து எனும் நாள் வந்தபோது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். எனது சொற்களை கவனித்து கொள்ளுங்கள். இஸ்ராயேல் மக்களே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். கடவுள் நாசரேத்து இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அரும் செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னார் என்று உறுதியாக காண்பித்தார். இது நீங்கள் அறிந்ததே. கடவுள் தாம் வரையறுத்துள்ள திட்டத்தின்படியும் தம் முன்னறிவிப்பின்படியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார். நீங்கள் திருச்சட்டம் அறியாதார் மூலம் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள். ஆனால் கடவுள் அவரை மரண வேதனையினின்று விடுவித்து உயிர்த்தெழச் செய்தார். ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. தாவீது அவரை குறித்து கூறியது, நான் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். இதனால் என் இதயம் பேருவகை கொள்கின்றது. என் நா மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது. என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும். ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். உம் தூயவனை படுகொலியில் காணவிட மாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. சகோதர சகோதரிகளே, நமது குல முதல்வராகிய தாவீதை குறித்து நான் சொல்வதை மறுக்க மாட்டீர்கள். அவர் காலமாகி அடக்கம் செய்யப்பட்டார். அவர் கல்லறை இந்நாள் வரை நம்மிடையே இருக்கிறது. அவர் இறைவாக்கினர் என்பதால் தம் வழித்தோன்றல் அவரது அரியணையில் வீற்றிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறியதை அறிந்திருந்தார். அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னறிவித்து அவரை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். அவரது உடல் படுகுழியை காணவிட மாட்டீர் என்று கூறியிருக்கிறார். கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். அவர் கடவுளின் வலது பக்கத்துக்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று பொழிந்தருளினார். நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக, ஆண்டவரே வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். ஆண்டவரே வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். இறைவா என்னை காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. ஆண்டவரே வாழ்வின் வழியை நீர் அறியச் செய்வீர். எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன்.
இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நீர் அறியச் செய்வீர். என் இதயம் அக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது. என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும், ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். உன் அன்பனை படுகுழி காண விடமாட்டீர். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நீர் அறியச் செய்வீர். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நீர் அறியச் செய்வீர். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். இரண்டாம் வாசகம். உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 1ஆம் அதிகாரம் 17 தொடக்கம் 21 வரையிலான வசனங்கள். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் தந்தையே என அழைத்து மன்றாடுபவர் ஆளை பார்த்தல்ல, அவரவர் செயல்களின்படியே தீர்ப்பு வழங்குகின்றார். ஆகையால் இவ்வுலகில் நீங்கள் அந்நியராய் வாழும் காலமெல்லாம் அவருக்கு அஞ்சி வாழுங்கள். உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாக வந்த வீணான நடத்தை நின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்குட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற இயேசுவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். உலகம் தோன்றும் முன்னே முன்குறிப்பிடப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். அவர் வழியாகத்தான் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்து பெருமைப்படுத்தியுள்ளார். இதனால் நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கி இருக்கவே இவ்வாறு செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், மகிழ்வோம். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலையிலுள்ள ஓர் ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினாவிக்கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார்.
ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளியோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாள்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம், என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நசரேத்து இயேசுவை பற்றியேதான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ராயேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாள்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களைச் சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற்காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தம் மாட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டுமல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர் அவர்களிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எறியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமி இருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றமளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும் போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். இது எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளில் சிறு குடும்பம் அன்பியம் அவர்கள் இந்த திருப்பள்ளி பூசையினை சிறப்பிக்கின்றார்கள். இந்த அன்பிய குடும்பங்கள் எப்படிப்பட்ட குடும்பங்கள், எப்படிப்பட்ட குடும்பங்கள் அதில் இருப்பார்கள், எப்படிப்பட்ட அங்கத்தவர்கள் அதில் இருப்பார்கள் என்று மிகவும் அழகாக முன்னுரையில் வாசிக்கப்பட்டது. அவர்களுடைய வாழ்க்கை முறை, அவர்களுடைய சொல்லும் செயலும் அவருடைய செயல்பாடுகளும் ஆண்டவருக்குரியதாக இருக்கும். ஒருவரை ஒருவர் தேற்றுவதாக இருக்கும், அன்பு செய்வதாயிருக்கும், இன்னொருவன் விழுந்திருக்கிற பொழுது அவனை தூக்கி விடுவதாயிருக்கும். இன்றைக்கு பல அன்பிய குடும்பங்கள், அன்பிய நாங்கள் சேர்ந்து வாங்கன்னு சொன்னால் அவர்கள் வருவதற்கு விருப்பம் இல்லை. அவர்கள் ஃபாதர் அந்த அன்பியத்தில் அப்படி ஒன்றையும் காணலையே, அந்த அன்பியத்தில் அப்படி ஒன்றையும் காணலையே. இறைவார்த்தை பகிர்வும் ஆழமான விசுவாசமும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து ஆண்டவருக்குரிய முறையிலே நாங்கள் இன்னொருவரை தாங்கி வழிநடத்தி, அப்படி வழிநடத்தி சாட்சிய வாழ்க்கை வாழாவிட்டால் எங்களுக்கு வேறு அன்பிய குழுக்களை ஏற்படுத்த முடியாது. ஏன்னா எங்களோட வாழ்க்கையில்
நாங்கள் உண்மையாகவே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து அந்த வார்த்தையின்படி நடந்து ஒருவரை ஒருவர் அன்பு செய்கிற பொழுது எங்களுடைய வாழ்வு சாட்சிய வாழ்க்கையாய் மாறும். அந்த சாட்சிய வாழ்க்கை இன்னும் பலரை எங்களோடு சேர்த்து கொள்ளும், இன்னும் பலரை எங்களோடு சேர்த்து கொள்ளும். ஆனால் எங்களுடைய வாழ்க்கை சாட்சிய வாழ்க்கையாய் இல்லாவிட்டால் இருப்பவர்களையும் நாங்கள் இழந்து விடுவோம், இருப்பவர்களையும் நாங்கள் இழந்து விடுவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த சிறு குடும்பம் அது அன்பிய குடும்பங்கள் மாத்திரமல்ல, எல்லாம் பக்தி சபைகளாக இருக்கலாம், எந்த குழுவாக இருந்தாலும், அது ஆல்டர் சர்வன்ஸாக இருக்கலாம், மரியாஞ்சனையாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கை, நாங்கள் பேசுகிற விதம், நாங்கள் எங்களை மற்றவர்களை அன்பு செய்கிற விதம், இளைஞர் ஒன்றியமாக இருக்கலாம், ஒருவரை ஒருவர் அரவணைத்து நாங்கள் அன்பு செய்கிற பொழுதுதான் அவர்கள் எங்களோடு கூட இருப்பார்கள், எங்களை நேசிப்பார்கள். இல்லாவிட்டால் அவர்கள் எங்களை நேசிக்க மாட்டார்கள். ஃபேஸ் வேல்யூக்காக அவர்கள் எங்களை பார்த்து சிரிப்பார்கள், ஃபேஸ் வேல்யூக்காக முகத்தில் சிரித்து கதைப்பாங்க. ஆனால் உண்மையாகவே அவர்கள் எங்களை அன்பு செய்ய மாட்டார்கள். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கை முறை, அதை வழி நடத்துகிறவர்களுடைய வாழ்க்கை முறை, அதை ஊக்குவிப்பாளர் என்று சொல்லுவோம். என அன்பியத்தில் ஊக்குவிப்பாளர்கள், இளைஞர் ஒன்றியத்தில் தலைவர்கள், ஆல்டர் சர்வன்ஸ் தலைவர், அதே போல மரியாஞ்சனை தலைவர் தலைவி, வின்சென்ட் போல் தலைவர் தலைவி, அதன் உறுப்பினர்கள். அப்ப எங்களுடைய வாழ்க்கை முறை பிறரை அன்பு செய்கிற ஒரு வாழ்க்கை முறையாக இருக்க வேண்டும். தலைமைத்துவத்திற்கு முக்கியமானது அன்பு. இந்த அன்பு எங்களுடைய குழுக்களிலும் அன்பியங்களிலும் இல்லை என்றால், எங்களுடைய பக்தி சபைகளில் இல்லை என்றால், பிறர் எங்களோடு சேர்வது கடினமாக இருக்கும். அவர்களிடத்தில் நாங்கள் கேட்கிற பொழுது அவர்கள் சொல்வார்கள், அதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லாத ஒரு இளைஞர் ஒன்றியமாக இருக்கிறது, அர்த்தமில்லாத ஒரு அன்பியமாக இருக்கிறது, அர்த்தமில்லாத ஒரு மரியாஞ்சனையாக இருக்கிறது, அர்த்தமில்லாத பக்தி சபைகளாக இருக்கிறது என்று அவர் சொல்லுகிற பொழுது நாங்கள் எங்களை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். உண்மையாகவே எங்களுடைய குழுக்களை வழிநடத்துகிற தலைவர்கள் அன்புள்ளவர்களாக இருக்கின்றார்களா? உண்மையாக அந்த அன்பென்பது எங்கள் உள்ளத்திலிருந்து வர வேண்டும். அதில் கடினம் இருக்கும், அதில் வழிநடத்துதல் இருக்கும், அது ஒருவரை ஒருவர் தேற்றுகிற முறை இருக்கும். அந்த உண்மையான இறைவன் இயேசு எங்களுக்கு படிப்பித்த அந்த அன்பு இருக்கிற பொழுது எங்களை தேடி மனிதர்கள் வருவார்கள், உண்மையாகவே மனிதர்கள் வருவார்கள். தேவைக்காக மாத்திரமல்ல, உண்மையாகவே நீ என்கிற அந்த உன்னுடைய உன்னத நிலையை அறிந்து உன்னை சுற்றிலும் மனிதர்கள் இருப்பார்கள், உன்னை அன்பு செய்ய மனிதர்கள் இருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அது எந்த சபையாக இருக்கலாம், திருச்சபையாக இருக்கலாம், கத்தோலிக்க திருச்சபையாக இருக்கலாம், பெந்துக்கோத்து சபையாக இருக்கலாம், அல்லது ஃப்ரீ சர்ச்சாக இருக்கலாம், சாதாரண ஒரு சமூக பணி செய்கிற ஒரு குழுவாக இருக்கலாம். எந்த குழுவாக இருந்தாலும் அதை வழிநடத்துபவர்களும் அந்த குழுவை கொண்டு செல்பவர்களுடைய இருதயங்களிலே உண்மையான அன்பு இல்லை என்றால், ஒருவரை ஒருவர் உண்மையாக அன்பு செய்யவில்லை என்றால் அந்த குழு நிலைக்காது, அந்த குழு நிலைக்காது. இத்தனை வருடங்கள், இப்போ நான் நினைக்கிறேன், எத்தனை வருடங்களா அன்பியம் இங்கே இருக்குது? 12 வருடம். எத்தனை வருட காலமாக இருக்கு அன்பியம்? 12 வருஷம். அதான் 12 years. அப்போ 12 வருடங்கள் அன்பியம் இருக்குன்னு சொன்னால் அதில் ஏதோ ஒன்று நடக்குது. நான் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டான், ஆண்டவரே ஒரு குழு தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அதில் என்ன இருக்க வேண்டும்? அது ஆண்டவரினால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு குழுவாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய காரியங்கள் அந்த குழுவிலே நடக்க வேண்டும். ஒரு அன்பியம் 12 வருடங்களாக அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் தூய ஆவியானவருடைய வழிநடத்துதல் அங்கு இருக்கின்றது, தூய ஆவியானவருடைய வழிநடத்துதல் அங்கு இருக்கின்றது. பிளவுகள் வரும், சண்டை சச்சரவுகள் வரும், ஆனால் 12 வருடங்கள் ஓடுகிறது இறைவனுக்காக. இறைவார்த்தை பகிர்விலே நிலைத்து நிற்பது என்பது சாதாரண காரியம் இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த ஆவியானவரை தான் நாங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணணும். இப்போ ஒரு குழு, ஒரு இளைஞர் ஒன்றியமாக இருக்கலாம், மரியாஞ்சனையாக இருக்கலாம், எந்த பக்தி சபைகளாக இருந்தாலும் இந்த பக்தி சபை இத்தனை வருடங்களாக இந்த ஆலயத்திலே செயல்படுகிறதே, இதற்கான காரணம் என்ன என்று நாங்கள் பார்க்கிற பொழுது அது ஆண்டவர் ஆவியானவருடைய செயல்பாடாகத்தான் இருக்கு.
அதைத்தான் நாங்கள் கண்டுணர வேண்டும். அதை நாங்கள் கண்டுணராவிட்டால், இது இந்த தலைவர் இருக்கிறதுனால இப்படி நடந்தது, இந்த குருவானவர் இருந்ததால இப்படி நடந்தது, இந்த அருட்சகோதரி இருந்ததுனால இப்படி நடந்தது, இந்த அப்படி அல்ல. யாரும் இருக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அது ஆண்டவரினால் வழிநடத்தப்படுகிறதா, அது ஆண்டவரினால் வழிநடத்தப்படுகிற பொழுது அது காலகாலத்துக்கு நிலைத்திருக்கும். இந்த 12 வருடங்கள் இந்த அன்பிய வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், அந்த ஆண்டவர் உங்களை அறியாமலே அவர் உங்களை வழிநடத்தி இருக்கிறார். 12 வருடங்கள் இந்த ஆலயத்துக்கு அன்பியமூடாக பணி செய்து உங்களுக்கு தெரியும். 12 வருடங்கள் ஆண்டவர் உங்களை வழிநடத்தி இருக்கிறார். அதுக்குத்தான் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். மனிதர்கள் வருவார்கள் போவார்கள், 2 வருடம் இருப்பாங்க, 3 வருஷம் இருந்திருப்பாங்க, 1 வருஷம் இருந்திருப்பாங்க. அதல்ல, ஆண்டவர் எங்களை எப்படி வழிநடத்து. அதே போலதான் எங்களுடைய குடும்பங்களும். இந்த குடும்பங்கள் ஒன்றாக இருப்பது என்பது அவ்வளவு லேசான காரியம் அல்ல. குடும்பங்கள் ஒன்றாக இருக்கிறதுன்னு சொன்னால் ஆண்டவருடைய வழிநடத்துதல் அந்த குடும்பங்களிலே இருக்கிறது. பிள்ளைகள் ஒன்றாக இருக்கிறார்கள், நல்ல நிலைக்கு வந்திருக்கிறார்கள் என்றால் ஆண்டவருடைய வழிநடத்துதல் அந்த குடும்பங்களிலே இருக்கிறது. அதைத்தான் நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும். அப்பத்தை பிட்ட பொழுது அவர்கள் ஆண்டவரை உணர்ந்து கொண்டார்கள். உங்களுடைய குடும்பங்களையும் பக்தி சபைகளையும் அன்பியங்களையும் நாங்கள் பார்க்கிற பொழுது நாங்கள் ஆண்டவருடைய வழிநடத்துதலைத்தான் பார்க்க வேண்டும். அந்த வழிநடத்துதல் வெறுமனே வராது, அதுக்கு ஒரு தியாகம் வேண்டும், அதுக்கு அன்பு நிறைந்தவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். எங்களிடத்தில் மனிதர்கள் எங்களை தேடி வருபவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் நாங்கள் எங்களை அறியாமல் செய்கிற ஒரு சில தவறுகளினால் ஆண்டவரை நாங்கள் அவமானப்படுத்துகின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மனிதர்கள் நாங்கள் 100% we are not perfect. ஆனால் இந்த அரை குறையாக பலவீனம் நிறைந்த மனிதர்களாகிய எங்களை ஆண்டவர் வழிநடத்துகிறார் என்பதுதான் இங்க பாயிண்ட். இன்னைக்கு இயேசுவை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. நற்செய்தி வாசகத்திலே இயேசுவை கண்டுகொள்ளவில்லை. ஆனால் அப்பம் பிடுகிற பொழுது அவர்கள் உள்ளம் பற்றியறிய தொடங்குகிறது. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி என்னை வழி நடத்தி இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையை இன்றைக்கு சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை எப்படி வழி நடத்தி இருப்பார் என்று. நீங்கள் முகம் கொடுத்த பிரச்சனைகள், நீங்கள் முகம் கொடுத்த வேதனைகள், புறக்கணிப்புகள், மனிதர்கள் உங்களை பற்றி பேசிய வார்த்தைகள், உங்களை தள்ளி வைத்த தருணங்கள், எங்கு உங்களுக்கு முகம் மற்றவர்களை பார்த்து பேசக்கூட முடியாத தலை குனிந்த நிமிடங்கள், இவைகள் எல்லாவற்றையும் தாண்டி ஆண்டவர் உங்களை வழிநடத்தி இருக்கிறார். நீங்க அதுக்காகத்தான் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அது எந்த ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், குழு வாழ்க்கையாக இருக்கலாம், எப்படி குடும்பமாக இருக்கலாம், எதுவாயிருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உன்னை எப்படி வழி நடத்துகிறார் என்பதை நீ கண்டுகொள்ளாவிட்டால் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உன்னால் வாழ முடியாது. நாங்கள் ரீகால் பண்ணி பார்க்கணும், சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னுடைய குடும்பம் எந்த நிலையில் இருந்தது, ஆண்டவர் என்னை எந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறார், எப்படிப்பட்ட நோயிலும் வேதனையிலும் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன், ஆண்டவர் எனக்கு அப்படி விடுதலை கொடுத்திருக்கிறார். நான் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த வாழ்க்கை முடிந்து விட்டது, என்னை அவமானப்படுத்தினார்கள் இளமை காலத்திலே, இளமை பருவத்திலே. ஆனாலும் இன்று நீ உன் வாழ்க்கையை பார்க்கிற பொழுது உன்னை அறியாமலே நீ ஒரு உயர்ந்த இடத்திலே இருப்பாய். இதற்கு காரணம் என்ன? ஆண்டவர் உன்னை வழிநடத்துகிறார், மனிதர்கள் அல்ல. கடவுள் உன்னை வழிநடத்துகிறார். இதைத்தான் தொடக்கம் முதல் ஆதி ஆகமத்திலிருந்து திருவழிபாடு வரைக்கும் ஆண்டவர் எங்களுக்கு உணர்த்துகிற சொல்லுகிற காரியம் என்னவெனில், நான் எப்படி உன்னை வழிநடத்துகிறேன் என்பதை அறிந்து கொள். அதுதான் இறையியல், அதுதான் ஆன்மீகம், வேறொன்றும் இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உன்னை எப்படி வழிநடத்தி இருக்கிறார், உன்னை எப்படி ஆண்டவர் வழி நடத்தி இருக்கிறார். அப்ப நாங்கள் இதை பயிற்சியாய் செய்கிற பொழுது ஒரு குழுவா ஒரு மீளாய்வு நாங்கள் செய்ய வேண்டும். இந்த குழுவை ஆண்டவர் எப்படி வழிநடத்தி இருக்கிறார், நாங்கள் யாரினால் வழிநடத்தப்படுகிறோம். இஸ்ராயல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு போன பொழுது அவர்களை ஆண்டவர் வழி நடத்தினார். இன்றைக்கு நீங்க யூதர்கள் அவர்களுடைய ஜெப ஷெமா என்கிற ஜெபத்தில் அவர் சொல்லுகிற பொழுது அவர்கள் இதைத்தான் சொல்வார்கள்,
எகிப்திலிருந்து எங்களுடைய தலைமுறையினரை ஆண்டவர் கானான் தேசத்துக்கு கூட்டி வந்தார். எங்களை வழிநடத்தியவர் யாவே ஆகிய ஆண்டவர். இரவும் பகலும் அவர் எங்களை வழிநடத்தினார். நெருப்பு ஸ்தம்பமாகவும் மேகத்தூணாகவும் இருந்து எங்களை வழிநடத்தினார். அப்ப ஆண்டவர் எப்படி என்னுடைய தலைமுறையை வழிநடத்துகிறார் அதைத்தான் பிறருக்கு சொன்னார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்கு எத்தனையோ காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. நாளைக்கு கண்மூடினால், நாளைக்கு மரணம் வந்தால் எங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு, இட்ஸ் ஓவர். ஆனால் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு வரைக்கும் தனிப்பட்ட வாழ்வாய் இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், ஒரு குழுவான திருச்சபையாக இருக்கலாம். ஆண்டவர் உன்னை வழிநடத்தியதை நீ பார்க்கிற பொழுது ஆண்டவருக்கு உண்மையுள்ள பிள்ளையாக உன்னால் இருக்க முடியும், என்னால் இருக்க முடியும். நாங்கள் இந்த பூமியில் வாழ்கிற நீர்க்குமிழை போன்று இருக்கிறோம் இல்லையா? ஒரு மலரை போல இருக்கிறோம். காலையில் மலர்ந்து மாலையில் வாடி விடுகிறது எங்களுடைய வாழ்க்கை. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை ஒரு நீர்க்குமிழை போல இருக்கிறது. அது மேலே போகும், டப்பன் உடைஞ்சா முடிஞ்சு கதை. ஆனால் அந்த குறுகிய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வழிநடத்துதல் எப்படி இருக்கிறது என்பதை கண்டுகொள்வதுதான் ஆன்மீகம், கண்டுகொள்வதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அதைத்தான் நாங்கள் இறையியல் என்று சொல்லுவோம். உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உன்னை எப்படி வழிநடத்துகிறார் என்பதை கண்டுகொள்வதுதான் இறையியல். தியோலாஜி, தியோ மீன்ஸ் காட், logy means scientific study. How God works in your life has to be studied in a scientific way. That called theology. You understand what I mean? அப்ப இறைவன் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி செயல்படுகிறார் என்பதை கண்டுகொள்வதுதான் இறையியல். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதில் முதல் படியாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த யூனிட், the basic unit of the society is family. The basic unit of the church is NBM, small group. அப்ப அவர்களுடைய வாழ்க்கை முறை திருத்துதர் பணி 2ஆம் அதிகாரத்தில் இருந்ததை போல கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை முறையாக இருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் அன்பு செய்து, ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு, ஒருவரை ஒருவர் செவிமடுத்து, ஒருவரை ஒருவர் ஊக்குவித்து, ஒரு அக்கம்பனிமெண்ட், ஒருவரோடு ஒருவர். அந்த குடும்பங்கள் வீழ்ச்சியை பார்க்கிற பொழுது, ஒரு குடும்பம் வேதனையில் இருக்கிற பொழுது, ஒரு குடும்பம் தன் குடும்பத்தில் யாரையாவது இழந்த பொழுது, அந்த குடும்பங்களோடு நடப்பதுதான் இந்த அன்பியத்தினுடைய பணி. அவர்களை ஊக்குவிப்பதும், கிறிஸ்துவை பற்றி சொல்லுவதும், இல்லாததை இருக்கிறவர்களோடு பகிர்ந்து வாழ்வதும், ஒருவரையொருவர் அன்பு செய்வதுமே இந்த அன்பியத்தின் பணியாக இருக்கிறது. இந்த அன்பியத்தின் பணி திருச்சபைக்கு மிகவும் மிகவும் முக்கியமானது ஒன்றாக இருக்கிறது. மற்ற எல்லா பக்தி சபைகளையும் விட, எல்லா பக்தி சபைகளும் தங்களுடைய பணியை செய்தாலும் இந்த அன்பியம் என்பது தாங்களாகவே தங்களுடைய வீடுகளிலே ஒன்று கூடி, அந்த பெந்தெகோஸ்து நாளிலே ஒன்று கூடி திருவிவிலியத்தை படித்து, அந்த திருவிவிலியத்தில் இருக்கிற வார்த்தைகளை இறைவனுடைய துணை கொண்டு தூய ஆவியின் ஏவுதலால் தூண்டப்பட்டு பிறரோடு பகிர்ந்து வாழ்வதுதான் இந்த வாழ்க்கை முறை. இதை நாங்கள் அறியாவிட்டால் இந்த அன்பியங்களும் கூட சாதாரணமான ஒரு கோஆபரேட் சொசைட்டியில் வாழ்கிற பான் கொடுக்கிற ஆக்களாகவும் மா கொடுக்கிற ஆக்களாகவும் எங்களுடைய வாழ்க்கை மாறிவிடும். இட்ஸ் நாட் தட். இட் இஸ் அபவுட் பீயிங் ரூட்டட் இன் கிரைஸ்ட் அண்ட் எக்ஸ்பிளைனிங் த ஸ்கிரிப்சர் வித் த பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். நீ இறைவனுடைய வார்த்தையில் வேறு ஒன்றி இறை வார்த்தையை பிறருக்கு தூய ஆவியின் துணை கொண்டு நீ எடுத்துரைக்கிற பொழுது இந்த அன்பியங்கள் திருச்சபைக்கு ஆணிவேராகவும் அஸ்திவாரமாகவும் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த இறை வார்த்தையில் நிலைத்திருந்து, இறை அபிஷேகத்தில் நிலைத்திருந்து திருச்சபையும் வட்டாரங்களையும் நடத்துகின்ற ஒரு குழுவாகவே அன்பியங்கள் ஆதி திருச்சபையிலிருந்து இன்று வரைக்கும் பார்க்கப்பட்டது. இப்போ எங்கட பங்குல 3 அன்பியங்கள் தான் இருக்குது. ஒழுங்காக பிராக்டிஸ் பண்ண 3, ரைட்? 4 அன்பியங்கள் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்போ எங்கள் அன்பியங்களை நாங்கள் இன்னும் அதிகமாக கூட்ட வேண்டும். அதை ஊக்குவிப்பாளர்களுடைய பணி. அது ஊக்குவிப்பாளர்கள்
மற்ற அருட்சகோதரிகள் இந்த அன்பிய பணியை இன்னும் ஆழமாக எடுத்து செல்ல வேண்டும். ஏன்னா அன்பியங்கள் இருந்தான் பிள்ளைகள், வீடுகள் இருந்தான் பிள்ளைகள், பெரியவர்கள். என்னன்னா அந்த அன்பியம் வந்து எல்லாரையும், இட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் த மெம்பர்ஸ் இன் த ஃபேமிலி. எப்படிங்களா? அந்த எல்லாரையும் சேர்த்தது தான் அன்பியம். அன்பியம் என்பது தனிப்பட்ட ஒரு வின்சென்ட் போல் மாதிரி அல்ல. அன்பியம் என்பது ஒரு how do you call it மரியாஞ்சனை மாதிரி இல்லை. அன்பியம் என்பது பிள்ளைகள், பெற்றோர் எல்லாரும் சேர்ந்து இருப்பது தான் அன்பியம். டோன்ட் மேக் இட் யுவர் ஓன் டெஃபினிஷன். ஆல்ரைட், எங்களுக்கு விருப்பமான முறையில் குழுக்களை அமைக்கக்கூடாது. யாப்பிலும் எங்களுக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது, சிறு பிள்ளையிலிருந்து பெரியார் வரையும் ஒன்றாக சேர்ந்து இறைவார்த்தை பகிர்வுதான் அன்பியம். த பேசிக் திங் இன் அம்பியம் இறைவனுடைய வார்த்தையை பகிர்வது, இறைவார்த்தை பகிர்வு. இறைவார்த்தை இப்போ முதல் தரம் நான் 2 தரம் மீட்டிங் இங்கே வட்டாரத்தில் நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஐ வாஸ் வெரி ஹாப்பி, மிகவும் சந்தோஷமாக இருந்துச்சுன்னா 18 பேர் இருந்து அந்த 18 பேரும் இறைவார்த்தையை பகிர்ந்தார்கள். அது வெல் ரிசீவ்டு. என்ன சொன்னால் 18 பேரும் வெக்கமில்லாமல் அந்த வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். அது இதயத்தை தொடுகிற ஒரு நிகழ்வாக இருந்தது. அதே போன்ற காரியங்கள் தொடர்ந்தும் நடக்க வேண்டும். ஏன்னா சாத்தான் அவன் எப்படி எங்களோட வாழ்க்கையில் பூர்வானன்னு எங்களுக்கு தெரியாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், அன்பியமாக இருக்கலாம், பக்தி சபைகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் முதலாவது கண்டுகொள்ளுங்கள், என்னை ஆண்டவர் எப்படி வழி நடத்துகிறார். 1. 2வது, என்னுடைய வாழ்க்கையில் இறைவார்த்தையில் எந்த அளவுக்கு நான் வேரூன்றி இருக்கிறேன். 3வது, எனக்கு நான் பேசுகிற வார்த்தைகள் உண்மையாகவே தூய ஆவியின் துணை கொண்டு நான் பேசுகிறேனா. 4வது, எந்த குழுவில், ஒரு தகப்பனாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், தலைவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நாங்கள் பிறரை வழிநடத்துகிற பொழுது உண்மையான அன்பு கொண்ட மனிதர்களாக, நாங்கள் வழிநடத்துகிற மக்கள் மீது உண்மையான அன்பு கொண்ட மனிதர்களாக, எங்களுடைய மக்களின் நல்வாழ்வு, என் குழுவில் இருக்கிற என்னுடைய அடுத்த அங்கத்தவரினுடைய நல்வாழ்வுக்காக அந்த குழுவில் இருப்பவர்களை அன்பு செய்கிற ஒரு தலைவனாக, ஒரு தலைவியாக, ஒரு ஊக்குவிப்பாளராக குடும்பத்திலும் திருச்சபையிலும் சமூகத்திலும் நாங்கள் இருக்கிற பொழுது நாங்கள் ஒரு நல்லதொரு சமூகத்தை கட்டி எழுப்ப முடியும். ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக நாங்கள் வாழ முடியும். என் தொடரும் திருப்பலியிலே இந்த வரங்களை ஆண்டவரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, எங்களை நீரே உம்முடைய ஆவியின் வல்லமையினால் நிறைத்து தூய ஆவியின் தூண்டுதலினால் ஏவப்பட்டவர்களாகவும் உண்மையாகவே உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்கிற பிள்ளைகளாகவும் நாங்கள் வாழ நீரே எங்களை ஆசீர்வதிப்பீராக. எழுந்து நின்று எங்களுடைய விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்லர், தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூயாவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போன்சி பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறியப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூயாவியாரை நம்புகின்றேன்.
இவர் தந்தையோடும் மகளோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனிதர் கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவம் மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருளக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். எங்களுடைய மன்றாட்டுக்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவருக்கு சமர்ப்பிப்போம். திரு அவைக்காக மன்றாடுவோம். நம் திரு அவை கூட்டொருங்கிய பயணத்தை முன்னெடுக்கின்ற பொழுது திரு அவையின் தலைவர்கள் சிறப்பாக திருத்தந்தை 14ஆம் லியோ, எமது ஆயர்கள், துறவிகள், குருக்கள் அனைவரும் இறை மக்களின் இன்ப துன்பங்களையும் போராட்டங்களையும் சவால்களையும் அன்பு நிறைந்த உள்ளத்துடன் செவிமடுத்து தூய ஆவியானவரின் வல்லமையினால் வழிநடத்த வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பியங்களுக்காக மன்றாடுவோம். எமது அன்பியங்கள் அனைத்தும் திரு அவையினுடைய உயிருள்ள இதய துடிப்பாக விளங்க வேண்டும் என்றும் நாம் ஒருவர் ஒருவரில் கிறிஸ்துவை காணவும் நமது சுற்றுப்புறங்களில் நமது பணி வாழவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமையின் நிறைவா, நாளுக்கு நாள் வீதி விபத்துகளிலும் மற்றும் போதை பாவனையாலும் தமது உயிரை மாய்த்து கொண்டிருப்போர் அதிகரிக்கும் இச்சூழலில் எமது பிள்ளைகள், உறவுகள் அனைவரும் வாழ்வின் பெருமதி அறிந்து செயல்படவும் நமக்காக வாழும் பல உள்ளங்கள் மத்தியில் நமது பொறுப்பை செவ்வனே உணர்ந்து செயல்பட வேண்டிய அருளை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறை வார்த்தையினால் பற்றி எரிகின்ற இதயங்கள் கேட்டு மன்றாடுவோம். இயேசு இறை வார்த்தைகளை விளக்கிய பொழுது சீடர்களின் இதயங்கள் பற்றி எறிந்ததை போல நமது அன்பிய இறைவார்த்தை பகிர்வில் எமது உள்ளங்களும் பற்றி எறிய வேண்டுமென்றும் அதன் வழியாக இறைவாக்கு மற்றும் சமூக பணி ஆர்வம் பெற்றவர்களாக வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்துதித்து மகிமைப்படுத்தி ஆராதிக்கிறோம். அப்பா, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்வில் நீர் எங்களை எப்படி வழிநடத்துகிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள செய்தருளும். ஆண்டவரே, என்னுடைய பிறப்பிலிருந்து இன்று வரைக்கும் உம்முடைய அன்பு கரத்தை நான் கண்டுகொள்ளவும் என் இயலாமையில் நீர் எனக்கு துணை வந்தீரே சுவாமி. என்னுடைய குடும்பம் வேதனையோடும் கண்ணீரோடும் இருக்கிற வேளையில் நீர் அதை கட்டி எழுப்பினீரே. ஆண்டவரே, வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாத நாட்களிலே நீர் எங்களோடு இருந்தீரே. ஆண்டவரே, எங்கள் உடல் நோய்களிலிருந்து எங்களுக்கு நீர் விடுதலை தந்தீரே சுவாமி. எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்லதொரு வாழ்க்கையை கொடுத்தீரே. ஆண்டவரே, நீர் என் வாழ்வில் செய்த சகல காரியங்களையும் நன்மைத்தனங்களையும் மறந்து போனதை நினைத்து நான் மனம் வேதனைப்படுகிறேன் சுவாமி. நீர் வழிநடத்திய முறையை நான் கண்டுகொள்ளவும் உம்முடைய அன்பு என்னில் இருப்பதையும் உம்முடைய தூய ஆவியின் வழிநடத்துதல் எங்களில் இருப்பதையும் நாங்கள் கண்டுகொள்ள செய்யும். ஆண்டவரே,
மனிதர்களினால் முடியாத காரியங்களை இறைவன் நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்து முடித்தீரே அப்பா. தொடர்ந்து நான் வாழ்கிற நாட்கள் ஒவ்வொன்றிலும் உம்முடைய அன்பு கரத்தை நாங்கள் கண்டுகொள்ள செய்தருளும் ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் ஏறெடுத்த வார்த்தைகளின் மூலமாய் ஏறெடுத்த ஜெபங்களையும் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் மௌனமாயிருக்கிற ஜெபங்களையும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டி நிற்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கருணையே இறைவா, உன் கரங்களில் தவழ்ந்தே, பரமனே முதல்வா, உன் பாதமலை பணிந்தே, ஏற்றிடுவாய் ஏற்றிடுவாய், உனதாக மாற்றிடுவாய், ஏற்றிடுவாய் ஏற்றிடுவாய், உனதாக மாற்றிடுவாய். கருணையே இறைவா, உன் கரங்களில் தவழ்ந்தே, பரமனே முதல்வா, உன் பாதமலை பணிந்தே. கோதுமை அப்பத்தையே உன் தாள்களில் படைத்து நின்றேன், உம்முடலாக அது மாறவே உன் அருள் தனை வேண்டி வந்தேன். கோதுமை அப்பத்தையே உம்முடலாக அது மாறவே உன் அருள் தனை வேண்டி வந்தேன். உடன் பொருள் அனைத்தையும் உவப்புடன் அளிக்கின்றேன், இவை ஏற்றிடுவாய். கருணையே இறைவா, உன் கரங்களில் தவழ்ந்தேன், பரமனே முதல்வா, உன் பாதமலை பணிந்தேன். திராட்சை ரசத்தினையே உம் பாதத்தில் பணித்து வைத்தேன், உம் இரத்தமாய் அது மாறவே உன் இரக்கத்தை வேண்டி நின்றேன். திராட்சை ரசத்தினையே உன் பாதத்தில் பணித்து வைத்தேன், உம் இரத்தமாய் அது மாறவே உன் இரக்கத்தை வேண்டி நின்றேன். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்பெறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை என்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து நம்மை கையளித்து உமது திருமுனிடையராது பரந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் ஒரு மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களும் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆண்டன் ரஞ்சித் ஆண்டக எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோலியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல
இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்பித்த ஜெபத்தினை துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உம்முடைய திருச்சபையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம்முடைய திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இவரே இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மாறாதது மாறாதது மாறாததுன் பாசமே, மறையாதது மறையாதது மறையாததுன் நேசமே, நிலையானது நிஜமானது நெஞ்சத்தில் நீங்காதது, என் நினைவெல்லாம் நிழலாடுது. மாறாதது மாறாதது மாறாததுன் பாசமே. தெரிந்தெடுத்தாய் உன் கண்ணின் மணி போல் கருத்தாய் கருத்தாய் காண வந்தாய். என்னை அள்ளி எடுத்து அணைத்துக் கொண்டாய், உன் தோளில் சுமந்து நடந்து வந்தாய். வாழ்வு முழுவதுமே இனிக்கச் செய்தாய், வானின் மழையெனவே
மறையாதது மறையாததுன் நேசமே. நிலையானது நிஜமானது நெஞ்சத்தில் நீங்காதது என் நினைவெல்லாம் நிழலாடுது. மாறாதது மாறாதது மாறாததுன் பாசமே. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவிழமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறப்பாசிற்கு தலைகுனிவோம். தம் ஒரே மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாகும் பேற்றையும் உங்களுக்கு அளிக்க திருவிழம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. ஆமென். அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரது இரக்கப் பெருக்கால் நிலைவாழ்வின் உரிமை பேற்றை பெரும் தகுதி பெறுவீர்களாக. ஆமென். திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். இறை அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வந்தோம் உம்மைந்த கூடி ஓமாசில்லா தாயே, சந்தோஷமாக பாடி உன் தாய் பணியவே. வந்தோம் உம்மைந்த கூடி ஓமாசில்லா தாயே, சந்தோஷமாக பாடி உன் தாய் பணியவே. பூலோகம் தோன்று முன்னே ஓ பூரண தாயே, மேலோனினுள்ளம் தன்னில் நீ வீற்றிருந்தாயே. வந்தோம் உம்மைந்தர் கூடி ஓமாசில்லா தாயே, சந்தோஷமாக பாடி உன் தாய் பணியவே. குடும்பங்களில் குழந்தைகளை இறைவரமாக மதித்து வாழ
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ளே ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ளே ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ளே ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமென். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.